ஹாய் கைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்றேன். ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா, இப்போ நம்ம இந்த தமிழக, கேரளா எல்லையோர மாவட்டங்கள்ல வந்து இந்த மருத்துவ கழிவுகள், அப்புறம் கோழி இறைச்சி கழிவுகள்லாம் கொட்டுற விஷயம் வந்து அதிகமா ஆயிட்டு இருக்கு. அது இன்னைக்கு தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசியா ஒரு 10, 11 வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த தேனி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த மாரியான எல்லையோர மாவட்டங்கள்ல இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்ப்போம். இத தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த மருத்துவ கழிவுகள் இப்போ இந்த ஒரு நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில நடுக்கல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில வந்து கேரளாலேருந்து மருத்துவ கழிவுகள ஏத்திட்டு வந்த வண்டி வந்து அங்க கொட்டிட்டு, திருப்பி வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இத பார்த்த ஊர் பொதுமக்கள்லாம் வந்துட்டு காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுல ஒரு 3 பிரிவின் கீழ வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் சாரும் வந்து, இந்த குற்றச்செயல் செஞ்ச நபர்கள வந்து கண்டறிஞ்சு கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிறதையும் உறுதி குடுத்திருக்காங்க. ஸோ, இப்போ என்ன இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா, மருத்துவ கழிவுகள். இந்த மருத்துவ கழிவுகள் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு நம்ம இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம். நம்மளுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, நோய் இருக்கு அப்படிங்கன்னா, எப்படி பார்த்தோனே சொல்லிற மாட்டாங்க இல்லையா? நம்மளுக்கு ஒரு டெஸ்டிங்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, மோஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ அப்படியெல்லாம் எடுக்கும்போது, அவங்க யூஸ் பண்ற இன்ஜெக்ஷன், சிரஞ்சு அப்புறம் வந்துட்டு அந்த கண்டெய்னர்ஸ், டெஸ்ட் டியூப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ ஆஃப்டர் யூசேஜ் நம்மளோட பிளட்டோ, யூரின்ஸோ சாம்பிள்ஸ் எடுத்ததுக்கப்புறம் லேபாரட்டரிக்கு அனுப்பிச்சுட்டு, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு இல்லையா? வேஸ்டேஜ் அதாவது கழிவு பொருள்லாம். அது எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்மேட்ஸ்ல இருக்கு. அத வந்து ப்ராப்பரா பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம என்விரான்மென்டலுக்கும் சேஃப்டி, நோய் தொற்றும் பரவாம தடுக்கவும் முடியும். பட் இந்த மாரியான விஷயங்கள் தொடர்ந்து கடந்த ஒரு 10 வருஷமாவே இது வந்து நடந்துட்டு வரும்போது, ரொம்பவுமே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ, அ இந்த மருத்துவ கழிவுகள் எப்படி வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும் அப்டின்னா, அ ஒரு 4, 5 ப்ராசஸ் இருக்குங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இன்சினரேஷன் அப்டின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது அ அந்த மருத்துவ கழிவுகள வந்து வகைப்படுத்துவாங்க. அதாவது இது பிரிச்சுட்டு இந்த கழிவுலாம் வந்து இன்சினரேஷன் பண்ணணும் அப்டின்னு சொல்லுவாங்க. இன்சினரேஷன்னா உங்களுக்கு வந்து தீ வச்சு எரிக்கிறது தான். அது வந்து ஓப்பன் சர்ஃபேஸ்ல அப்டியெல்லாம் எரிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு பிளான்ட் இருக்கும். அதுக்குள்ள வந்து ஃபர்னஸ்க்குள்ள வந்து போட்டு எரிச்சு சிம்னி வழியா தான் உங்களுக்கு வந்து அந்த புகையோ, கார்பன் டை ஆக்சைட்ஸ்லாம் வந்து போகும். அண்ட் தென் அதுல டிசால்வ் ஆகுற அந்த அதாவது டிஸ்போசல் ஆகுற அந்த அ சாம்பல் எல்லாம் வந்து ப்ராப்பரா ஒரு ரெகுலேட்டரி இதுல வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. 2வது இது பார்த்துட்டீங்கன்னா, ஆட்டோகிளேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோகிளேவிங்னா இப்போ அந்த எரிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த கிளவுஸு, இப்போ வந்து ஆப்பரேஷன் தியேட்டர்ஸ்ல யூஸ் பண்றது, காட்டன் பஞ்சு எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரியான பொருட்கள்லாம் வந்து எரிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரியான விஷயங்கள் வந்து எரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அ நம்ம ஆப்பரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற சிசர்ஸு, மத்த மெடிக்கல் எக்யூப்மென்ட்ஸ் அந்த மாரி இருக்கிறதுலலாம் வந்துட்டு, ஆட்டோகிளேவிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கிளீன் பண்றாங்க. அதாவது டிஸ்இன்ஃபெக்ட் பண்றாங்க. எப்படின்னா, ஒரு ஒரு சேம்பர் ஒரு மைக்ரோவேவ் ஓவன் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள வந்து அந்த மாரியான ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கும். அது நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு உங்களுக்கு அந்த வீடியோல காமிக்கிறேன் அந்த இமேஜஸ. அதுக்குள்ள வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து உள்ள வைப்பாங்க. அத வந்து பிரஷரைஸ்டு ஸ்டீம் மூலியமா உள்ள இருக்கிற நுண்கிருமிகளை எல்லாம் வந்து முற்றிலுமா அ அர அ அழிச்சிருவாங்க. ஸோ இந்த மாரியான ஒரு மெத்தட்ஸும் இருக்கு. இது இல்லாம வந்து லேண்ட் ஃபில்லிங் அண்ட் கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருக்கு. அதாவது கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்ஷன்னா உங்களுக்கு நம்ம இந்த கொரோனா டைம்ல வந்து சானிடைசேஷன் பண்ணுவோம் இல்லையா? நம்ம கைகள நம்ம சுத்தம் பண்ணுவோம். ஒரு கெமிக்கல் திரவத்த யூஸ் பண்ணி. அதே மாரி வந்து இந்த நம்ம ஃபீவர்ன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனோம்னா, தெர்மோமீட்டர் எடுத்துட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தெர்மோமீட்டர் வச்சிருக்க மாட்டாங்க யூசுவலா. ஆ அந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பவுல்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட்குள்ள வந்து டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போனதுக்கப்புறம் அத காட்டன்ல வைப் பண்ணிட்டு, நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு குடுப்பாங்க. ஸோ, இதெல்லாம் வந்து கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாரி ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்றது. இந்த மாரியான ப்ராசஸ் மூலியமா தான் அந்த மருத்துவ கழிவுகள வந்து ட்ரீட் பண்ணணும். அது வந்து அந்த வேஸ்ட் மேனேஜ்மென்ட் வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணுங்கிறது. இத ட்ரீட் பண்றதுக்குன்னு அந்த நம்ம இன்சினரேஷன் சொன்னேன் இல்லீங்களா? அந்த தீ வச்சு எரிக்கிறது. அந்த மாரியான பிளான்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆமா கண்டிப்பா இருக்குங்க. அ கிட்டத்தட்ட மொத்தமா 10 ஆப்பரேஷன்ஸ்ல இருக்க அ மருத்துவ கழிவு வேஸ்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் வந்து நம்ம பிளான்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்ல. 2 வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அதிகப்படியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஞ்சிபுரம் மற்றும் கோயம்புத்தூர்ல வந்து 2, 2 பிளான்ட் இருக்கு. ஆ மீதி வந்து மத்த மாவட்டங்கள்ல ஒவ்வொன்னு இருக்கு. ஸோ மொத்தமா வந்து 10 வந்து ஆப்பரேஷன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. 2 வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரியான ப்ராசஸ்ல தான் இந்த மருத்துவ கழிவுகள வந்து நம்ம கிளியர் பண்ணணும். 1. 2வது வந்து இப்ப இப்படி வந்து கொட்டிட்டு போறாங்க இல்லையா? இதனால என்ன பாதிப்பு அடையும்னா, நம்ம வந்து அ என்ன மாரியான நுண்கிருமிகள் அதுல இருந்து பரவும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஈஸிலியா வந்து அஃபெக்ட் ஆகும் மக்களுக்கு. காற்றின் மூலமா பரவலாம். இப்போ வந்து கால்நடை மாடுகள்லாம் வந்து அங்க போயிட்டு வந்து அந்த கழிவுகள வந்து
அ உணவு சாப்பிடுறதுக்கு போகும் இல்லையா? அந்த மேய்ச்சலுக்கு போகும்போது, அந்த கழிவுகளுக்குள்ளேயும் போய் நடந்துட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது கூட நம்ம பழகுறோம் இல்லையா? நம்ம அந்த மாடு வந்து மாட்டோட உரிமையாளர் வந்து தண்ணி வைப்பாங்க. அது வந்து பழகுவாங்க. இப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த மாட்டுக்கு பரவுச்சுனாலும், அந்த மாட்டுலருந்து நம்மளுக்கும் ஈஸியா பரவும் இல்லையா? இந்த மாரியான தவறுதல் வந்து நடவதற்கு ரொம்பவே சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ இதையெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாரியான குற்ற தண்டனைகள் நடத்திட்டாங்க. ஸோ இப்படி நடத்துனதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, என்வைரன்மென்டல் ஆக்ட் 2016 படி ஒரு ரூல் இருக்கு. அதாவது இந்த மாரியான குற்ற செயல்கள்ல ஈடுபட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க. ரூ. 10,000லேருந்து ரூ. 1,00,000 வரைக்கும் அந்த ஒரு குற்ற செயலுக்கு ஏத்த மாரி அபராதம் விதிப்பாங்க. 2வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் அந்த குற்ற செயல் ஈடுபட்ட நபர்கள வந்து சிறை தண்டனை குடுப்பாங்க. 3வதா பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அப்படிங்கிற ஒரு நம்ம மாசு கட்டுப்பாடு வாரியம் இருக்கு இல்லையா? நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும். அவங்க நெனச்சாலும், இல்ல சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் இருக்கும். மாநில, மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் 2மே வந்து நெனச்சா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்றதுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கு. அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல வந்து குளோஸ் பண்ணலாம். இது வந்து 3வது கட்ட நடவடிக்கையா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்ட்ரி அதாவது நம்ம அந்த மாநில சுகாதார மையம் இருக்கும் இல்லையா? மாநில சுகாதார மையம். ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட ஆப்பரேஷனல் லைசென்ஸ வந்து கேன்சல் பண்ணலாம். இந்த மாரியான சட்டப்படியான நடவடிக்கைகள் வந்து இந்த குற்ற செயல்கள் ஈடுபட்ட நபர்கள் மேல வந்து அ நடவடிக்கைகள் எடுக்கலாம். இத வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்? நம்ம ஊருக்கு கொண்டு வந்து கொட்டுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த எல்லையோர மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோதனை சாவடிகள் இருக்கும். இப்ப நம்ம தமிழக க கேரளா எல்லையோர மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, சோதனை சாவடின்னு இருக்கும். அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வண்டி வந்தாலும், ஏதாவது சந்தேகத்துக்குரிய வண்டிகள் வந்தாலும் கூட, செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாரியான செக்கிங் போஸ்ட் அதெல்லாம் வந்து இன்னுமே வந்து துரிதப்படுத்தணும். நல்லா செக் பண்ணி அனுப்பணுங்கிறத வந்து வைக்கணும். 2வது வந்து ஆ இந்த ஸ்டேட் பொல்யூஷன் போர்ட்ஸ் இருப்பாங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வென்ட்டா அடிக்கடி வந்து அந்த ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்துட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ வந்து கிளியர் பண்றாங்களா? அப்படிங்கிறத வந்து ரெகுலரா கிளியர் பண்றாங்களா? அப்படிங்கிறத வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது, நம்ம வந்து இந்த கழிவுகள கொட்டப்படுறத வந்து தவிர்க்க முடியும். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இத வந்து எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? அப்படிங்கிறத கருத்துக்கள நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் வரும் காலத்துல வந்து நடக்காமயும், நடக்க விடாமல் தடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கலாம். எடுக்கக்கூடிய அமைப்புகள வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல இன்னொரு டாபிக்ல நம்ம பார்ப்போம். அதுவரைக்கும்